சுங்கங்கட சேவியர் காலேஜில் கலை பண்பாட்டு விழான்னு போட்டிருக்காவ. வாங்க உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா. உள்ளே போயிட்டே இருந்தா போர்டுக்கு மேலே குரங்கு ஏறி நிற்குது. டேஞ்சரஸ். நம்மளை பார்த்தோன்னே அந்த குரங்கு எல்லாம் மெதுவாக கீழே இறங்கி எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சுட்டுருவான். அதான் அந்த பயம் இருக்கட்டும். அப்படி உள்ளே போனோம்னா நிறைய ஸ்டாலாக இருந்தது. ஸ்டாலாக இருக்குது. சுற்றி பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டாலு. ஓ மை காட், என்ன பண்ணுறது, நான் இப்போ எங்கே போவேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படி போனால் ஒரு அக்கா செல்லை நோண்டிகிட்டு ஏதோ வச்சுருந்தாவ. இன்னொரு பிள்ளை விசிறி வச்சு ஏதோ வீசிட்டு இன்னும் உட்காந்துருந்துச்சு. அப்படி போனால் கடையெல்லாம் சும்மா கிடந்தது. எதுக்கு சும்மா கிடக்காவ அப்படின்னு தெரில. இப்போ பார்த்தா நம்ம ஒருத்தர் வந்து சுந்தரம் மூலிகை மருந்துன்னு வச்சுட்டு இருந்தார். சரி, இவர்கிட்ட போய் என்னன்னு கேட்போம். அண்ணே, நீங்கள் எங்கேருந்து வாரிய? அவர் சொன்னார், நான் கொலை செய்கிறதுலேருந்து வரேன் அப்படின்னாரு. கொலை செய்கிறம்மா, அங்கே கொலையெல்லாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு கேட்டேன். இல்லை கொலையெல்லாம் கிடையாது, இது வாழை கொலையாக இருக்கலாம் அப்படின்னாரு. இது எல்லாமே மருந்து. என்ன மருந்துன்னு கேட்டால் தோசை தைலம்னு சொன்னார். தோசை தைலம்மா, ஆனியன் ஊத்தப்பம்மா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த தோசை இல்லையா, இது வந்து தலைக்கு முத்தோசம் சொல்கிறோம்ல, அந்த தோசம், பீனிசம், மண்டவலி இதெல்லாம் போகும்யா அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர்கிட்ட இருந்து அப்படியே வந்தாச்சுன்னா ஒரு பிள்ளை எல்லாம் விற்றுட்டு இருந்தது. இங்கே பார்த்தா ஒரு அக்கா நெக்லஸ் மாதிரி என்னெல்லாமோ வச்சுட்டு விற்றுட்டு இருந்தாவ. என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இது என்னக்கா மாதிரியாக இருக்க, சொல்லிக்குதே என்னன்னு கேட்டால், இது வாசை நிறைக்க அப்படின்னாவ. வாசை நிறைக்கிறதுக்கா? வாசையை நிறைக்கிறதுக்கு இது ஏதோ நெல் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆமாம், இதை வந்து வாசலில் இப்படி கட்டி தொங்க போடுவாவ, வீடு நிறைப்பாவ அப்படின்னாவ. நெல்லை வச்சு வீடை நிறைச்சா கிளியெல்லாம் வந்து கொத்திட்டு போயிடாதா? சரி, கொத்துனா நல்லது தானே, அதுக்கு இயற்கை உணவு கொடுக்குறீல்ல அப்படின்னாவ. ஆமாம், அவங்க சொல்லதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தேன். எனக்கு இது என்னவோ கிரீடம் போல் இருந்தது, அப்படி தலையில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அந்த அக்காவும் சிரிச்சாவ. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன். வேண்டாம், நம்ம ஏதாச்சும் சாப்பிட்ற ஐட்டமாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது கொள்ளு அப்படின்னு சொன்னாவ, ரவைன்னு சொன்னாவ, இன்னமும் அரிசியெல்லாம் போட்டு திரிச்சு வச்சுருக்காவ. இந்த கொள்ளை சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்டேன். கொள்ளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நீங்கள் ஆளே ஸ்லிம் ஆயிடுவீங்க அப்படின்னாங்க. அக்கா, நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மு ஏன் ஆகலை அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாவ, நான் வந்து இது வந்து சாப்பிடுவேன், ஆரோக்கியமாக தான் ஆக முடியும், ஸ்லிம் ஆகணுன்னா ரொம்ப ஸ்லிம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாவ. இங்கே பார்த்தா கோகோனட் வாரியம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாவ, அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தா ஒரு கடையில் ஒரு குடும்பமே உட்காந்து தின்னுக்கிட்டே இருந்தது. ஏன் அவங்க தான் விற்கிறாவ, அவங்களே பண்டத்தை போட்டு அவங்களே தின்னுக்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் வாங்கி தின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கள போனால் உருண்டையாக பாயில் பேப்பரில் போட்டு வச்சுருந்தாவ. என்னன்னு கேட்டால், இது தின உருண்டை, இது லட்டு உருண்டை, இது வரகு உருண்டை, கல்கோனா மிட்டாயெல்லாம் வச்சுருக்காவ. அதுக்கு சரி நம்மளும் வாங்கி எடுத்து பிரித்து வாயில் போடுவோம் அப்படின்னு சொல்லி பிரித்தேன். 2 15 ரூபா அப்படின்னாவ. 2 15 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பிரிச்சுட்டு இருந்தேன். பிரித்து வாயில் வைக்க போகிற நேரத்தில் அவர் விசிட்டிங் கார்டை கொடுத்து இங்கே பாருங்கன்னாரு. யோ, அதை பிறகு பார்க்கலாமியா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாயில் போட்டால் பயங்கர இனிப்பு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம்னா இங்கே ரம்பா, ஊர்வசி இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருந்தாவ. சரி, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், பொம்பளை பேராக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படி இந்த பக்கமாக வந்தாச்சுன்னா, இங்கே பாருங்க, வாங்க பின்னல் பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண வாரியம் கடை வச்சுருந்தாவ. அதில் ஒரு எம்ஜிஆரோட தொப்பி இருந்தது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தொப்பி. உலக சுற்று வாலிபர் சம்சாயி, காதல் கனவுகள் பாடும் நினைவுகள் ஒன்றானதோ ரெண்டானதோ, காதல் வந்த சுகம். எம்ஜிஆர் மாதிரி இருக்குவா? எப்படி எம்ஜிஆர் மாதிரி இருக்கம்ல அப்படின்னு கேட்டேன். நீ எம்ஜிஆர் மாதிரி இல்லை, நீ வந்து சிவாஜி மாதிரி இருக்கேன்னாரு அவர். சரி, ஏதோ ஒன்று இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொப்பியை அங்கே வாங்கிட்டேன். நான் தொப்பி 80 ரூபான்னாவ. நான் வந்து அப்படியே பேசி எடுத்து வாங்கினேன். வாங்கிட்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா,
விசிறி வச்சுருந்தாவ. விசிறி எவ்வளோன்னு கேட்டேன். விசிறி 70 ரூபான்னாவ. 70 ரூபாயா விசிறியா? அது இந்த பாத்திரம் எவ்வளவோ அப்படின்னு கேட்டேன். ஒரு பனை ஓலையில் ஏதோ முடிஞ்சு வச்சுருந்தாவ. அந்த பாத்திரம் 600 சொன்னாவ. ஐயோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து இடத்துக்கு ஓடி வந்தேன். அங்கே வந்தால் விசிறி 70 ரூபான்னாவ. இது பிஞ்சு போயிடப்படாத. சரி நம்ம மெயிலில் போய் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். வந்தாச்சுன்னா இளநீலாம் விற்றுட்டு இருந்தாவ. ஒரு திணை உருண்டையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீர விளையாட்டுக்கு போவோம் அப்படின்னா பெரிய வாள் கத்தி 1000 ரூபான்னாவ. பெரிய கத்தியாக இருக்குது, நீங்கள் யாரை வேணாலும் தற்காப்பு பயிற்சி பண்ணலாம், குத்தெல்லாம் படாது, பயிற்சி தான் பண்ணோம் அப்படின்னாவ. நான் உடனே அப்படியே அதை எடுத்துகிட்டு ஒரு போஸ் கொடுத்தேன். வாவ் அப்படின்னு காந்தாரா சவுண்டு கொடுத்துருந்தா பரவாயில்ல. நான் அப்படி சும்மா நிற்கிறத பார்த்து அந்த பிள்ளை உள்ளே இருந்து இவனு யார், இவனு எதுக்கு வாழை தூக்கிட்டு போஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே, இவனில் உனக்கு தெரியாதா? அக்கா இவனில் உனக்கு தெரியாதா? இவனு தான் இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு பேசுதானோல்ல காமெடியா. ஒன்று அவ கேட்கா, ஏன் ஆமாம் அந்த உனக்கு அம்மிட்ட என்ன மறக்க சொல்லுன்னு சொன்ன அந்த குரூப்பா? அவனும் இல்லைப்பா, இவனும் புதுசாக கிளம்பியிருக்கானோ அவனும் இல்லை மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அப்படிலாம் பார்த்துட்டே இருந்தது. அப்படியான்னு சொல்லிட்டு சரி நம்ம புகழ் பரவட்டும் அப்படியே. வாள் எவ்வளோன்னா 1000 ரூபா. அடுத்தே பார்த்தாச்சுன்னா இன்னொரு தடி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது என்னக்கா சப்பாத்தி கட்டையா? சப்பாத்தி நல்லா சுருளுமா அப்படின்னு கேட்டேன். இது சப்பாத்தி கட்டை இல்லை, இது குறுந்தடி. இந்த தடி இருந்தாலே போதும் 4 பேரை அடித்து விரட்டலாம் அப்படின்னாவ. ஐயா இப்படிலாம் வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணுமான்னு கேட்டேன். அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சுன்னா அங்கே நிறைய தற்காப்பு ஐட்டமாக வச்சுருக்காங்க. ஆமாம் இது ஒரு ரத்த பூமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாருமே சிவப்பு ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அப்படி அங்கேருந்து வந்தால் ஒருத்தர் பாவம் கைவினை பொருட்கள்லாம் வச்சுட்டு அவர் ஏதோ விஞ்ஞானி மாதிரி உட்காந்துருந்தார். இந்த அக்கா நொங்கு வண்டி களைச்சி எல்லாம் வச்சுருந்தாவ. சரி பாரம்பரிய விளையாட்டை விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நொங்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். வண்டி கூட்டத்துக்குள்ளே புகுந்துடுச்சு. எல்லாம் மக்கா ஓடி தப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிடுச்சுடா. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரு வழியாக பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டுச்சு. நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுன்னா இந்த பயிலு என்ன பண்ணுதானோ, பயிலுவோ இதை விளையாடிட்டு இருக்கானோ, கம்பை சுற்றி ஏதோ விளையாடிட்டு இருந்தானோ பம்பரமா. நான் வந்து ஸ்கிப்பிங்கை விளையாடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப்பிங்கை போட்டேன். ஸ்கிப்பிங்கை போட்டால் அது முன்னாடி போகுது பின்னாடி போகுது. சரி ஸ்கிப்பிங்கை போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தால் டண்டனக்கண்ணு டண்டக்குனக்கண்ண டண்டனக்கண்ணு டண்டக்குனக்கண்ண டண்டனக்கண்ண டண்டக்குனக்கண்ண டண்டனக்கண்ண டண்டக்குனக்கண்ண ஒரே செண்டை மேலே அடித்து கிளப்பிட்டு இருக்கானு. யாரும் பேசணும் கேட்கல. அந்த அடியில் எனக்கு வயிறு பசிச்சுட்டு நேராக வந்தால் ஒரு அக்கா சுண்டல் வச்சுருந்தாவ. ஏக்கா எனக்கு கொஞ்சம் சுண்டல் தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாவ. சொன்னோடனே கொஞ்சம் பெப்பர் போட்டு கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் பெப்பரும் போட்டு கொடுத்தாவ. கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு சரிங்கக்கா நல்லது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். பைசா கொடுக்கலையா அப்படின்னாரு டேனியல். சரின்னு சொல்லி பைசா கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சுன்னா 10:09 சைல்டு லைனில் அக்கா வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாவ. அவங்கள்ட்ட போயிட்டு என்னக்கா இப்படி தனியாக உட்காந்துருக்கிறீ, உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்லை நாங்கள் வந்து பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். பொம்பளை பிள்ளை மட்டும் இல்லை, குழந்தைகள் எல்லா குழந்தைகளையும் ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டா போதும், நாங்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுவோம், வந்து அவனை தூக்கி உள்ளே வச்சு குத்துன்னு குத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாவ. அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாச்சுன்னா, போக்சோ சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் போட்டால் அரசு வேலையெல்லாம் போயிடும், பல பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு எதிராக வந்தாச்சுன்னா இந்த சட்டம் இருக்குது, ஆம்பளைங்க எதிராக வந்தால் ஏதாவது சட்டம் இருக்காக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாவ. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருந்த பிள்ளை சொல்லிச்சு, இந்த தண்ணி எடுத்து இல்லை ஊற்றிவில்ல அந்த குடத்தில், பேதியில் போவான், இது என்ன பாரம்பரிய விழாவில் பாட்டில் தண்ணியை தூக்கி பானையில் ஊற்ற சொல்கிறீல, இது சரியா அப்படின்னு கேட்டேன். இல்லை வேறு வழி இல்லை, பாரம்பரியம் இப்போ இப்படி தான், பாட்டிலில் தான் வாழுது அப்படின்னாவ. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருந்தாச்சுன்னா லெமூரியா வறுமை சிகிச்சை ஒரு ஆளை குத்தி திருப்பி போட்டு பிடிச்சி எண்ணெயை போட்டு உருவி விட்டுட்டு இருந்தாவ. அங்கேருந்து அப்படியே பார்த்தாச்சுன்னா
பசுமை தாய் களம்னு ஒன்று இருந்தது. ஒரு ஊர் இப்படி தான் இருக்கணும், தாய் களம் வந்து இப்படி தான் இருக்கணும். ஒரு ஊரில் வந்து இப்படி இருக்கணும், நெல் இருக்கணும், வயல் இருக்கணும், காடு இருக்கணும், ஊர் இருக்கணும், கல்யாணம் இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு அவங்க பெருசாக ஒரு இதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்தா ஏன் ஊர் நல்லா தான் இருக்குது, ரெண்டு பக்கமும் என்னெல்லாமோ இருக்க, ஏன் இதே போல் ஊர் நம்மளும் கெட்டணும்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அங்கேருந்து அப்படியே வந்தால் சிறுவன் சாமுவேல் படத்தோட ப்ரொமோஷனுக்காக நம்ம அந்த படத்தோட டைரக்டரு எல்லோரும் நின்றுட்டு இருந்தார். சாமுவேல்னால் நீங்கள் கிறிஸ்டினானே அப்படின்னு. அட அப்படி இல்லைண்ணே, கிறிஸ்டின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்டின் இல்லைம்மக்கா, அது வந்து நம்ம கிறிஸ்டின் தான், பையன் கிறிஸ்டின்னு, ஆனால் இது கிறிஸ்டின் படம் இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே இவர் சொன்னார், டேனியல் சொன்னார் அவர்கிட்ட, பரவாயில்ல அப்படின்னார், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேண்ணா, அப்போ உங்கள் படத்தை நான் பார்க்கணும், நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் ரொம்ப நேரமாக இவரை போட்டு கலாய்ச்சிட்டே இருந்தார். அப்படியே வந்தாச்சுன்னா இந்த டேனியல் போயிட்டு லெமூரியா மாஸ்டர்கிட்ட போய் பேசியிருந்தார். எனக்கு வயிற்று கலக்கிடுச்சு, யூரின் போகிற மாதிரி இருக்குது, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை விட்டுட்டு நேராக கிளம்பி வந்துட்டேன். வந்து அங்கே இங்கேயும் தேடினா எங்கே போகிறதுன்னு தெரில. இவ்வளோ பெரிய கடைகளை வச்சிங்களே, ஸ்டாலை வச்சிங்களே, யூரின் போகிற இடத்த எங்கடா வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் தேடுறேன், ஒரு இடமும் காணல. ஏன்னா எங்கே போவேன், ஆத்திரத்தை அடக்குனாலும் மூத்திரத்தை அடக்க முடியுமா, எங்கடே போவேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே அலைஞ்சு அங்குள்ள பைலட்டை போய் கேட்டேன். அவனே சொன்னானோ இப்படி நேராக போங்க அங்கே தான் இருக்கும் அப்படின்னானோ. நேராக போய் எங்கே போவேன், அங்கே பெரிய கிடங்கு மாதிரி இருக்குது, தூரம் 2 கிலோமீட்டர் வேண்டாம், நம்ம நேராக அப்படியே ஓரமாக போய் வந்தா வர சொல்லுங்க, வராங்கட்டி போக சொல்லுங்க, வந்தா உங்களுக்கு வந்தா வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஹாட்டனை போட்டு ஒரு அம்பை விட்டுட்டு அப்படி அப்பா இப்போ தான் ஆசுவாசமாக இருக்குது அப்படின்னு பைக்கில் ஏறி ஊர் வந்து சேர்ந்தா என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இது 3மே 200 அப்படின்னு. நானே கொஞ்சம் குறைச்சி தான் சொன்னேன். அது சொன்னேன், உமக்கு ஒன்றுமே வாங்க தெரிலவே, நான் வந்திருந்தேன்னா இதெல்லாம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு. நீ 50 ரூபா கூட வாங்குவ தாயி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன்.